நிறுவனத்திற்கு 321 பேருந்துகள் 2024-25 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் ஏற்கனவே 155 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இன்றைக்கு 100 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருகிறது. இதில் 96 பேருந்துகள் விடியல் பயண பேருந்துகள், மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த உன்னத திட்டமான விடியல் பயண திட்டத்தின் கீழ் 96 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. 4 பேருந்துகள் புறநகர் பேருந்துகள், இன்னும் 66 பேருந்துகள் விரைவில் கூண்டு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதேபோல் 2025-26 நிதியாண்டிற்கு இன்னும் 252 புதிய பேருந்துகள் கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்பட இருக்கிறது. கடந்த காலங்களில் பழைய பேருந்துகளை இயக்கி புதிய பேருந்துகள் வாங்காமல் விட்டு சென்ற நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 11,000 பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வாங்குவதற்கு உத்தரவிட்டு அதன் மூலமாக படிப்படியாக இந்த பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கோவை மாநகரில் இந்த அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஒரே நேரத்தில் 100 பேருந்துகள் இயக்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அமைகிறது. எனவே பழைய பேருந்துகள் எல்லாம் படிப்படியாக எல்லாம் மக்கள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு இந்த புதிய பேருந்துகள் இன்றையிலிருந்து வருகிறது. மீதி பேருந்துகள் படிப்படியாக வரும். சென்னைக்கு பஸ் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு 80-110 பஸ் விடுறதா ஒரு அந்த கோயம்புத்தூர், மதுரை, சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 500 பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டு இப்பொழுது டெண்டர் பிரிக்கப்பட்டு அதற்கான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. விரைவில் அவை முடிவுற்ற பிறகு கோவைக்கு 80 பேருந்துகளும் மதுரைக்கு 80 பேருந்துகளுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு பஸ்களும் மின்சார பேருந்துகளும் வரும். இல்லை, எளிய மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, சிறு தொழில் குறு தொழில்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் காரணமாக இந்த மின்கட்டணம் அவர்களை பாதிக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொழில்துறையுடைய அவருடைய கருத்துக்களும் பெறப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். சோலார் பயன்பாடு எல்லாம் இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்து செயல்படுத்தப்படுகிறது. அதை பயன்படுத்துகிற போது அந்த மின்சாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற போது அதற்கான சில நிபந்தனைக்கு உட்பட்ட அந்த கட்டணங்கள் இருக்கத்தான் செய்யும். தேவைப்படும் காலப்போக்கில் மாற்றங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும். கடந்த முறை உயர்த்தப்பட்ட அந்த மின் கட்டணத்தையும் செலுத்த முடியாமல் இன்ன வரைக்கும் இருந்திருக்கிறோம். தற்போது இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது என்னால் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அவருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.